எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம வீட்டில் செய்கிற ஜாம்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டைம் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு தான் செய்வோம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு ஸ்ட்ராபெரி, மிக்ஸ்ட் ஃப்ரூட், இந்த மாதிரி கிரேப்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஜாம் செய்வோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் டொமேட்டோஸ் வச்சு ஒரு ஜாம் ரெசிபி காட்ட போகிறேன். இந்த தக்காளி ஜாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த தக்காளி ஜாம் இனிப்பும் புளிப்பும் இருக்கும். இந்த ரெசிபிக்கு நல்ல பழுத்த 10 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை 4 கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு நல்ல பொடுசாக நறுக்கிக்கோங்க. ஒரு அகலமான பேன் எடுத்து நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்து வதக்குறேன். இதில் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு ஊற்றுறேன். அடுத்து 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவன இஞ்சியை சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள், 1 கப் சர்க்கரை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேனை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, தண்ணி எல்லாம் வத்தி ஜாம் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் நல்ல திரண்டு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜாமை எந்த டிஷ்ஷுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு சாஃப்டான சப்பாத்தி மேலே இந்த டொமேட்டோ ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுக்கலாம். டீ டைமில் நல்ல கிறிஸ்பியான கிராக்கர்ஸில் தடவி சூடான டீயோட கூட சர்வ் பண்ணலாம். பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு சாண்ட்விச் மாதிரி சர்வ் பண்ணுங்க. இந்த சூப்பரான தக்காளி ஜாமை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பிரெட்டு, இல்லைன்னா இந்த மாதிரி கிராக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் டீ டைம்ஸ்க்கெல்லாம் கூட சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாம் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.